இன்னும் நீங்கள் நித்யாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். பீட்ரூட் சட்னி எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சட்னி செய்கிறதுக்கு நான் 2 பீட்ரூட் எடுத்திருக்கேன். இப்போ 2 பீட்ரூட் வச்சு எப்படி எந்தெந்த அளவில் நம்ம போட்டு சட்னி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம பீட்ரூட்டை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டை அந்த ஆயிலில் போட்டுக்கோங்க. போட்டு அந்த பீட்ரூட்டை நல்லா வதக்கி விடுங்க. அந்த பீட்ரூட் மேலே அந்த தோல்லாம் சுருங்குற அளவுக்கு அதை நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கணும். பீட்ரூட்டை எடுத்ததுக்கப்புறமா அதில் திரும்பி ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பும் போட்டுக்கோங்க. போட்டு ரெண்டுத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ரெண்டும் கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு அதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது நல்லா ஃப்ரை ஆகும்போது ஒரு 7லேருந்து 8 காஞ்ச மிளகாய் எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கணும். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி போட்டுக்கலாம் வேணும்னா. காஞ்ச மிளகாய் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதில் ஒரு முழு பூண்டு உரித்து இந்த மாதிரி போட்டு வதக்கிக்கோங்க. பூண்டு வதங்கினதுக்கப்புறம் அதில் நான் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 2 பீட்ரூட்க்கு 1 வெங்காயம் போட்டிங்கன்னா போதும். பெரிய வெங்காயம்னா, சின்ன வெங்காயம்னா ஒரு புடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் ஒரு புடி அளவுக்கு கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தழை போட்டதுக்கப்புறம் ரொம்ப வதக்க வேணாம், லைட்டாக வதக்கி விட்டுட்டு அதில் கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பீஸாகவும் கட் பண்ணி போடலாம், இல்லை நீங்கள் துருவி போடுறதுனால போட்டுக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணி வதக்கி விட்டுட்டு அதில் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி ஆற விட்டுருங்க. அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்ச எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. அது கூட பீட்ரூட்டை வதக்கி வச்சு இல்லைங்களா தனியாக, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி பாதி அரைஞ்சதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து திரும்பி அரைச்சிக்கோங்க.
நடுவில் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கலரி விட்டுட்டு ஒரு முறை அரைச்சிக்கோங்க. ஏன்னா அங்கங்கே வந்து கட்டி கட்டியாக நின்றுடும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அந்த சட்னி வந்து கட்டியாக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டு அதை அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அரைச்சதுக்கப்புறம் இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருங்க. திரும்பி அடுப்பில் ஒரு வானல் வச்சு அதில் தாளிப்புக்காக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் வந்து ஒரு 4லேருந்து 5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய், அதில் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தாளிப்பை எடுத்து இந்த சட்னி மேலே ஊற்றிடுங்க. இப்போ நமக்கு டேஸ்டியான பீட்ரூட் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இது சாதத்தோட, இட்லி, தோசையோட எல்லாத்தோடும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட் எங்களுக்கு சொல்லுங்கள்.